பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை இந்த காலை நேரத்தில் நான் வாழ்த்துகிறேன். உங்களை சந்திக்கிறது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. மார்க்கு 6ஆம் அதிகாரம் 31வது வசனம். அவர்களை நோக்கி, வனாந்திரமான ஓரிடத்தில் தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகராக இருந்தபடியினால் போஜனம் பண்ணுகிறதற்கும் அவர்களுக்கு சமயம் இல்லாதிருந்தது. இந்த வேலைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் தான் சொல்றாரு, வனாந்திரமான ஓரிடத்தில் தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, கவனியுங்க. வனாந்திரமான ஓரிடம் என்று சொல்லுகிறார். இயேசுவுக்கு ஒரு ஓய்வு தேவைப்படுகிறது. இயேசுவுக்கு ஒரு இளைப்பாறுதல் தேவைப்படுகிறது. ஆம், அதனால் அவர் சொல்றாரு, வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போலாம் வாங்க, வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போவோம் வாங்க என்று தன்னுடைய சீஷர்களை அழைக்கிறார். அன்பானவர்களே, இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நமக்கு தேவையான இளைப்பாறுதல், ஓய்வு, நம்முடைய சரீரத்துக்கு தேவையான அமைதலான சூழ்நிலை, இவை எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு கரிசனை இருக்கிறது என்று நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்புகிறேன். வனாந்திரமான ஓரிடத்தில் தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம். ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் இளைப்பாறுதலின் ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவர் கொடுக்கிற இளைப்பாறுதலுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆம், ஆண்டவர் எப்பவுமே தம்முடைய மக்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறார். இளைப்பாறுதல். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நாடு இல்லாமல் அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வனாந்திரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப பாடாப்பட்டாங்க, சுற்றி சுற்றி அலைஞ்சாங்க. அவங்களுக்கு இளைப்பாறுவதற்கு ஒரு நாட்டை கொடுத்தார். நாம் இளைப்பாறுவதற்கு தேவன் நமக்கு ஒரு வீட்டை கொடுத்தார். ஆவிக்குரிய இளைப்பாறுதல் பெறுவதற்கு நம்முடைய பாவத்தை எல்லாம் நீக்கி நம்முடைய ஆத்மாவிலே ஒரு இளைப்பாறுதலை இயேசு கிருபையாய் நமக்கு கட்டளையிட்டபடியினால் அவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு ஆவிக்குரிய இளைப்பாறுதல். ஆவிக்குரிய இளைப்பாறுதல் ரொம்ப அவசியம். இளைப்பாறுகிற காலம் இனிமேல் தான் வரப்போகிறது என்று வேதம் சொல்லுது. நம்முடைய இளைப்பாறுதல் இயேசுல தான் இருக்கு. அந்நிய பாஷைகள் பேசுவது ஒரு இளைப்பாறுதல். நான் இந்த ஜனத்தோடு பரியாச உதடுகளாலும் அந்நிய பாஷைகளாலும் பேசுவேன். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல்னு ஆண்டவர் சொன்னார். அந்நிய பாஷை அடையாளத்தோடு உங்களுக்கு அபிஷேகம் இன்னும் வரவில்லை என்றால் ஆண்டவரிடத்தில் ஜெபியுங்கள். அந்நிய பாஷை அடையாளத்தோடு என்னை அபிஷேகியும் ஆண்டவரே என்று கேளுங்கள். ஆண்டவர் உங்களை அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு அபிஷேகித்து அநேகருக்கு உங்களை ஒரு ஆசீர்வாதமாய் வைப்பார். நேரத்துக்காய் ஆண்டவருக்கு நன்றி. கர்த்தருக்குள்ளே இளைப்பாருங்கள், கர்த்தருக்குள்ளே ஆறுதல் அடையுங்கள், கர்த்தருக்குள்ளே நம்பிக்கை அடையுங்கள், கர்த்தருக்குள்ளே உற்சாகம் அடையுங்கள் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் ஊக்கப்படுத்துகிறேன், உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இளைப்பாறும்படி போவோம் என்று அவர் சீஷர்களை அழைத்து கொண்டு போனார். தனிமையிலே போய் கொஞ்சம் இளைப்பாறினார்கள். ஜெபிப்போமா? பிதாவே, இந்த நேரத்துக்காக வேலைக்காக ஸ்தோத்திரம். எங்களையும் இளைப்பாற நீர் அழைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய இளைப்பாறுதலுக்காக நாங்கள் மிகவும் நன்றி சொல்லுகிறோம். எங்கள் இளைப்பாறுதல் கிறிஸ்துவுக்குள்ளா
கர்த்தருக்குள்ளா இருக்கிறபடியினாலே ஸ்தோத்திரம். ஆண்டவருக்குள்ளே நாங்கள் இளைப்பாற எங்களுக்கு கிருபையும் பலனும் தாரும். காத்துக்கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும், சாட்சியாய் நிறுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களோடு இருப்பார். ஆமேன்.